வணக்கங்க, கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன். நான் இதுவரைக்கும் ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனி மனித ஜாதகம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, ராசி கட்டங்கள், கிரகங்களின் வரலாறு இதை நம்ம பார்த்துட்டு வரோம். கிரகங்களின் வரலாறுல சூரியன் நம்ம பார்த்தாச்சு, சந்திரனை பார்த்தாச்சு. இன்னைக்கு செவ்வாய் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு தொடர்ச்சியாக வரும். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான், அதாவது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு பாருங்கள். இந்த கிரகங்களின் வரலாறு நம்ம சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் ஸ்டார்ட் ஆன எப்படி அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம சித்தர்களால் அருளியிருக்காங்க. அதனால் இதை கண்டினியூவாக பாருங்கள். அவங்க கொடுத்ததை நான் ரொம்ப சுருக்கி, ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் முழுமையாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துடும். இவ்வளோ சுருக்கி புரிகிற அளவுக்கு மட்டும், தேவையான அளவுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தான் நம்ம கொடுக்கறது உங்களுக்கு புரியும், சொல்றது புரியும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம செவ்வாயோட வரலாறு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், தட்ச பிரஜாதிபதி அப்படிங்கிற பேர் சொல்லியிருப்பேன் நான். அவர் யாருன்னா சிவபெருமானுடைய மாமனார். அதாவது தாட்சாயினி, தட்ச பிரஜாதிபதியோட மூத்த மகள் தாட்சாயினி. அவர் ஒரு வேள்வி நடத்துறாரு. அந்த வேள்விக்கு சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. இருந்தாலும் அப்பா வேள்வி நடத்துறாரு, நம்ம கண்டிப்பாக போகணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் தாட்சாயினி கேட்குறாங்க. சிவபெருமான் போக வேண்டான்னு ஒரே வார்த்தையில் மறுத்துடுறாரு. இருந்தாலும் சொந்த அப்பாவோட வேள்விக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இருந்தாலும் அவருடைய அப்பா தட்ச பிரஜாதிபதி ஒரு இன்முகம் கொண்டு வரவேற்க கூட இல்லை. வேண்டா வெறுப்பா வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அப்புறம் அதாவது ஒரு அவமானங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி செயல்கள் எல்லாம் அங்கே வேள்வியில் நடக்குது. அதனால் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. தாட்சாயினி கோவப்பட்டு மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யாமல் நீ இப்படி யாகம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. இருந்தாலும் அவருடைய தலை கர்வத்தால் அவர் மறுபடியும் அவமானப்படுத்துகிறாரு. அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தாட்சாயினி உன்னோட யாகம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு நேராக சிவபெருமான்கிட்ட வந்துடுறாரு. சிவபெருமான்கிட்ட வந்தோடனே சிவபெருமான், நான் தான் போக வேண்டான்னு சொன்னேன், அப்புறம் ஏன் நீ போன? இனிமேல் உனக்கு இங்கே இடமில்லை, என்னோட வாழ்க்கையில் இடமில்லை, நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறாரு. ஏற்கனவே எங்கள் மனசு நொந்து போய் வந்த தாட்சாயினி, ஐயோ என்னடா புருஷனும் இப்படி சொல்லிட்டாரே, கணவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாங்க, கொஞ்சி பார்க்குறாங்க. ஒன்றுமே நடக்கலை. போன்னு சொல்லி சொன்னதுதான். அந்த கோபம் ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தை மிகப்பெரிய சண்டையாக மாறுது. இந்த சண்டையின் காரணமாக ரெண்டு பேர்த்துக்குள்ளார மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போரின் முடிவில் கடைசியில் சிவபெருமான் தாட்சாயினியை வதம் செய்கிறாரு. அது அப்படி வதம் முடிஞ்சும் அவருடைய கோபம் அடங்கவே இல்லை. இது அத்தனைக்கும் காரணமான தட்ச பிரஜாதிபதியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே மிக கடுமையான கோபம் அடைகிறாரு.
அப்போ வீரபத்ரர் அப்படிங்கிற ஒரு சிவகணத்தை உருவாக்கி அந்த யாகத்தை போய் முழுமையாக அழிச்சிட்டு வா, அங்கே இருக்கும் அனைவரையும் கொய்துட்டு வா அப்படின்னு சொல்லி, கொய்துட்டு வான்னா சிரம் தனியாக கொய்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவரும் வீரபத்ரர் அங்கே போகிறாரு. போய் யாக குண்டத்தை அழிக்கிறாரு. அங்கே இருந்த அத்தனை பேரையும் தலை தனியாக உடல் தனியாக பிச்சு எரிஞ்சிடுறாரு. அதில் தப்பிக்கிறது ஒரே ஒருத்தர் சுக்கராச்சாரியார். இவருடைய வரலாறு வரும், பின்னாடி வரும். அத்தனை பற்றியும் பிச்சிடுறாரு. இந்த வீரபத்ரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி, அடுத்த ஜென்மம் அவர் எடுக்கிறத வந்து செவ்வாயா வந்து அவதாரம் எடுக்கிறாரு. இந்த வீரபத்ரர் தான் எடுக்கிறாரு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா சாமியினுடைய கருவறையின் வெளி சுற்றுப்பிரகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 அடி ஹைட்டில் அகோர வீரபுத்திரர், அக்னி வீரபுத்திரர்னு சொல்லிலாம் வச்சிருப்பாங்க. இவரை குலதெய்வமாக ஏற்று இவர் வழி வந்தவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பிற்காலத்தில் இவர் தான் செவ்வாயா வந்து அவதாரம் எடுக்கிறார். இவர் எப்படி வர்றாருன்னா, சப்த ரிஷிகளை படைக்கிறார் இல்லையா பிரம்மா, இதை முன்னாடி ஸ்டோரியில் சொல்லியிருக்கேன் நான். அதில் வசிஷ்டர் அவர் தான் கடைசியாக வராரு. அவருடைய 7வது மகன் பரத்வாச முனிவர். பரத்வாச முனிவருக்கு அவருடைய, அதாவது வசிஷ்டருடைய 7வது மகன் பரத்வாசர். இவர் வந்து சாஸ்திரம், சகல சாஸ்திரங்கள், சகல கலைகள் அத்தனையும் கற்றுக்கிட்டு ஒரு பெரிய ஞானியாக இருக்காரு. இவருடைய ஆசை என்னன்னா, நம்ம கற்றுக்கிட்டதை வந்து எல்லாத்துக்கும், சகல சாஸ்திரங்களும் எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு பரோபகரமாக சிந்தனை, அதாவது எப்படின்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக எந்த விதமான இது இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நர்மதை ஆற்றங்கரையில் வந்து ஒரு பாடசாலை அமைக்கிறாரு, ஒரு ஆசிரமம் ஒன்று பண்ணுறாரு, பாடசாலை அமைக்கிறார், எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. இதையே தான் அவர் வந்து செஞ்சுட்டு வர்றாரு ரெகுலராக. இதில் வந்து பொதுவாக வந்து இந்த ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விடிய காலையில் எழுந்திரிச்சு ஆற்றங்கரையில் போய் அவங்களுக்குன்னு உள்ள நித்திய நியமங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி ரெகுலராக செஞ்சிட்ருக்காரு. விடிய காலையில் எழுந்து நேரமாக போயிடுவார். அந்த மாதிரி போகும்போது அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து தேவலோக மங்கைகள், அப்சர மங்கைகள் அப்படின்னு சொல்லி அப்சரஸ், அந்த தேவலோக மங்கைகள் வந்து அங்கே அந்த தண்ணீரில் விளையாண்டுட்ருக்காங்க. கொஞ்சம் பேர் விளையாண்டுட்ருக்காங்க. அதை பார்த்த முன்னாடி இத்தனை நாளாக மிகவும் சரியாக இருந்த அவருடைய மனசு கலங்கப்படுது. பிரம்மச்சரியாக இருந்தவருக்கு இப்போ மனசுக்குள்ளார ஆசைகள் அவங்கள பார்த்த முன்னாடி வருது. அவர்னால பண்ண முடியல, காதல் கொள்கிறாரு. போய் அந்த அப்சரஸ் மங்கையிட்ட போய் சொல்கிறாரு, இத்தனை நாள் நான் இப்படி இருந்துட்டேன், இப்படி எல்லாம் நான் இருந்திருக்கேன், இப்போ உன்னை பார்த்த முன்னாடி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொன்ன முன்னாடி அந்த தேவலோக மங்கையும் இவருடைய இதை பார்த்துட்டு இணங்குறாங்க. இவருடைய வீரியத்தால் காமக்கிளவி ஏற்பட்டு உடனுக்குடன் ஒரு குழந்தை பிறக்குது. அப்சரஸ் மங்கை, தேவலோக மங்கை என்ன பண்ணுறாங்க, குழந்தையை அப்படியே விட்டு போட்டு அவங்க மேல் தேவலோகம் போயிடுறாங்க.
இவரும் அதை கண்டுக்காம விட்டு போட்டு வந்துடுறாரு. ஆத்தங்கரையில் அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை, பிறந்த குழந்தை அழுதுட்டு கிடக்குது. காட்டுப்பகுதி, வனப்பகுதி, யாருமே இல்லை. குழந்தையின் அழுகுரல் ரொம்ப நேரமாக இருக்கு. கடைசியாக பூமாதேவி தான் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துறாங்க. 5 வயசு வரைக்கும் வளர்த்துறாங்க. 5 வயசுக்கு அப்புறம் பூமாதேவி கூட்டிகிட்டு போய் பரத்வாசன் அவர்கிட்ட கொண்டு போய், இது உன்னோட பையன்தான், நீ இந்த மாதிரி பண்ணங்காட்டிக்கு உனக்கு பிறந்த இந்த பையனை நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, இது உன்னோட பையன், நீ ஏன் இனிமேல் வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாரு. 5 வயசு வரைக்கும் நிலமகளான பூமாதேவிட்டு தான் அவர் வளர்றாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த குழந்தை ரொம்ப அழகா, ரொம்ப தேஜஸ், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு பரத்வாச முனிவரை வளர்க்குறாரு. தன்னுடைய மகனுக்கு எல்லா கலைகளும் சொல்லி கொடுக்குறாரு. எல்லா வேதம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. அந்த பையனும் கற்றுக்கிறான். தந்தை போலவே சிறந்த அறிவாளியாக வர்றாங்க. எல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் முனிவர்கிட்ட என்னுடைய படிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அந்த பையன் கேட்கும்போது கணபதி விநாயகரை நோக்கி நீ தவம் இரு, இதற்கு மேலே உன்னுடைய கர்மாவை அவர் தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவரும் கடுமையான தவம் இருக்கிறாரு விநாயகர் நோக்கி. இவருடைய தவத்தில் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு வர்றாரு. பார்த்துட்டு, உன்னுடைய கர்மம், நீ பிறந்த கர்மா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான். நவகிரகத்தில் ஒரு ஆளாக இவரை நியமிக்கிறாரு. நியமித்து செவ்வாய் அப்படின்னு சொல்லி இவருக்கு பெயர் கொடுக்குறாரு. என்னுடைய தம்பியான கந்த கடவுள் முருகரை சொந்த கடவுளை நீ உனக்கு கிடைப்பாரு அப்படின்னு ஒரு வரம்பு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ராசி கட்டத்தில் மேஷம், விருச்சகம் இது ரெண்டும் உன்னுடைய ஆளுமைக்குரிய கட்டங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம்பு கொடுக்குறாரு. நவகிரகத்தில் ஒருத்தராக இவரை மாத்துறாரு. இவருடைய பேர் செவ்வாய் சொல்லி கணபதி விநாயகரால் அருளப்படுகிறது. இதுதான் ரொம்ப ஷார்ட் ஃபார்மே. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்டோரியும் நம்முடைய சித்தர்களால், நம்முடைய பண்டைய தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்டோரியை வச்சு, இந்த ஸ்டோரி தானா அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பூமாதேவியால் செவ்வாய் வளர்க்கப்படுறங்காட்டிக்கு பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில். செவ்வாய் ஒருத்தருக்கு உச்சம் பெற்றிருந்தால், செவ்வாய் ஒருத்தருக்கு ஆட்சி பெற்றிருந்தால், ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்னி இந்த ஆட்சி உச்சம் இதை பற்றி எல்லாம் நான் இனி வரும் பதிவுகளில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லுவேன். நான் எதுக்காக இந்த ஸ்டோரினா, ஒவ்வொரு ஸ்டோரிக்குள்ளாரையும் ஒரு சின்ன சின்ன சூட்சமங்கள் இருக்கு. அவருக்கு கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கும், சொந்தமாக இடம் இருக்கும். பூமாதேவி எடுத்து வளர்த்தங்காட்டிக்கு. இது செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் அவருக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் அவருக்கு சொந்தமாக பூமி இருக்காது. அவருடைய மனைவி மேலேயோ மகன்கள் மேலேயோ வேணா இருக்குமே தவிர அவருக்கு இருக்காது. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க செவ்வாய் நீச்சம் அடைஞ்சவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க பேருக்கு லேண்டை மாற்றினாங்கன்னா இமீடியட்டாக சேல் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா சூட்சமங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வரும். சந்திரனுக்கும் அந்த மாதிரி வரும், சூரியனுக்கும் அந்த மாதிரி வரும். நான் சொல்லுவேன், நான் இந்த இடத்த நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த கதைகள் எல்லாமே கதைகளாக மட்டும் எடுக்காம நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சந்திரனோட கதையில எடுத்துட்டீங்கன்னா, சந்திரனுடைய
மகன் புதன். சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கு சந்திரனை பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். சூரியனுடைய மகன் சனீஸ்வரன். சூரியனுக்கும் சனிக்கும் கடும் பகை. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இதை வச்சு நிறைய சூட்சமங்கள் பிற்காலத்தில் பலனில் வந்து சேரும். அதனால இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து ஒரு டைம் பாஸ்க்காக சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இதை வச்சு தான் பின்னாடி உங்களுக்கு ஆள் மனசுல பதியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த ஸ்டோரியை வச்சு நாளைக்கு பலன் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதாவது ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய காரகத்துவங்கள் நான் சொல்லும் போது இந்த ஸ்டோரியை டச் பண்ணி தான் வரும். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்காதவங்க இருந்து உள்ள போய் பாருங்க. கண்டிப்பா ஜாதகத்தின் அடிப்படை விஷயங்களை நீங்களே புரிஞ்சுக்க முடியும். கலைகள் 64 கலைகளில் 7வது கலையை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பண்டைய தமிழர்கள். அவங்க கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டாங்க. நம்புங்க, கவனிங்க, முயற்சி பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க. இதை முழுமையாக கற்றுக்காம இதை பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த கலையை வந்து ரொம்ப அழிக்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. அதனால அடிப்படையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி. வணக்கம்.